ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பருப்பு போலி தாங்க நான் செய்ய போகிறேன். இது வந்து இந்த ஊர் சைடில், அதாவது கோயம்புத்தூரில் ஒப்புட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எங்கள் ஊர் சைடில் வந்து பருப்பு போலி அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ அதாங்க நான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பருப்பு வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இந்த பருப்பு போலிக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்து தான் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பாசி பருப்பும் சேர்த்து பண்ணியிருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக 2 பருப்பும் சேர்த்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த பருப்பு போலி தாங்க. இந்த பருப்பு போலி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு முக்கியமானது மாவு நல்லா ஊறணுங்க. குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது ஊறணும். நம்ம ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வைக்கும் போதும் நல்லா பிசைஞ்சு நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா நம்ம கிட்டத்தட்ட இந்த பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு ஊற வைப்போம்ல, அந்த மாதிரி ஊற வைக்கணும். நான் இந்த மாவை இன்றைக்கி 4 மணி நேரம் ஊற வச்சேங்க. ஏன்னா லாஸ்ட்டாக நான் தீபாவளி எப்போ பண்ணினேன், அது விடிய காலம் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பண்ணும்போது டைம் இல்லை அப்படின்றதுனால ஒரு 1/2 hour தான் ஊற வச்சேன்னா அது ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடுச்சு. எங்கள் மாமாவுக்கு இந்த பருப்பு போலினா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் பண்ணினேன். பட் கொஞ்சம் ஹார்டானதுனால கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சுங்கிறதுனால இன்றைக்கி அவங்களுக்கு தெரியாது நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி விட்டு 5 மணிக்கு வருவாங்க. அதுக்குள்ளே செஞ்சலான்னு சொல்லிட்டு நான் மதியமே மாவு எல்லாமே ஊற வச்சிட்டேன். ஆனால் செஞ்சு வச்சிடணும் கரெக்டாக நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க வந்துட்டாங்க. மைதா மாவில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்ய போகிறோம்ல அந்த டயத்துலையும் திரும்பவும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கணும். பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி எல்லாமே சுத்தமாக வடிச்சிட்டு அது கூட நாட்டு சக்கரை, தேங்காய், அப்புறம் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. முடிஞ்ச அளவு கையால் மசிச்சு கூட பண்ணுவாங்க. பட் நான் மசிச்சு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு தேய்க்கும் போது கொஞ்சம் விரிசல் விழ சான்ஸ் இருக்குது. அதுக்கு எதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் மிக்ஸி ஜார்லேயே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது அந்த மாதிரி நிறைய விரிசல்லாம் விழாதுங்க. நான் என்னென்னலாம் ஃபஸ்ட்டு தப்பு பண்ணினேன், அதுக்கப்புறம் என்ன நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன், எப்படி பண்ணால் கரெக்டாக வரும் அப்படின்னு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, மாவு வந்து எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊறணும். மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், பரோட்டாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம மாவு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுவுமே. எங்கள் மாமா வேறு சைடில் நின்றுக்கிட்டு ஒரே காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்ததுமே வந்து நன்னாரி சர்பத்து போட்டு, நன்னாரி சர்பத்து அப்படின்னாலே எங்கள் மாமா தான் போடுவாங்க, வந்து போட்டுட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால அப்பப்போ வந்து வயிற்ற உள்ளே தள்ளிக்கிட்டாங்க. சில டைம் அப்படியே மறந்துட்டு வயிற்ற ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. நான் சொல்லும்போது மட்டும்தான் டக்குன்னு இப்போ வயிற்ற உள்ளே இழுப்பாங்க பாருங்களேன். நான் வந்து கொஞ்சம் நேரம் இழுத்துருந்தாங்க. அப்புறம் கட் பண்ணிடுறி, வயிறு வந்து எனக்கு மூச்சு விட முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தானாக விட்டுட்டாங்க. இப்போ சொன்னதுக்கப்புறம் வயிற்ற உள்ளே இழுத்து விட்டுக்கிறாங்க பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு 2 பாயிண்ட் சொல்லியிருந்தேன்னா, 3ஆவதாக ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து கவர் வச்சு தாங்க இந்த போலி வந்து நம்ம தேய்க்கணும். நான் என்னமோ நினப்பில் வந்து சப்பாத்தி கட்டையில் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி எண்ணெயை ஊற்றி தேய்ச்சி எடுத்துட்டேன். தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இருக்கோமே, நம்ம கவர்லலாம் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்தது. ஒன்று முழுசாக போட்டு தேய்ச்சி கல்லுலையும் போட்டதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் சரி இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லில் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் கவர் வந்து நான் வத்தல் புளியறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். வத்தல் புளியறதுக்கு வேறு கவர் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த கவரை வந்து கத்திரிக்கோல் வச்சு 2ஆக வந்து கிழிச்சிட்டேன். எப்படின்னா ஃபுல்லாக கிழிக்கல, ஒரு சைடு மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி கிழிச்சிட்டு எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி அந்த கவர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே மாவு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு வச்சுருக்கோம்ல அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி வச்சுட்டு அந்த இன்னொரு கவர் இருக்குது பார்த்திங்களா, அந்த கவரை எடுத்து மடிச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு நைஸாக பண்ண முடியுமோ கையாலவே தான் நைஸாக பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். நம்ம வந்து நல்ல சாஃப்டாக இருக்குங்க. நம்ம நார்மலாக இந்த சப்பாத்தி கட்டையில் வச்சது எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கா. பட் இந்த கவரில் நான் வச்சு காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கவரில் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ ரொம்ப மாவு வைக்க வேணாம், ஓரளவுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு மாவு வச்சுட்டு உள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நான் இப்போ மடித்து காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மடிச்சிடுறோமா, அதுக்கப்புறம் வந்து அப்படியே இந்த கவரை எடுத்து அப்படியே தூக்கி போட வேண்டியதான். ஒரே 2 கவராக இருந்துச்சாலும் ஓகே. இது வந்து நான் ஒரே கவர் தான் என்கிட்ட இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிவிட்டு கையாலே நல்லா இந்த மாதிரி திரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா சூப்பராக வருதுங்க. இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் 3 முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இதுபடி நீங்கள் பண்ணி பாருங்கள். வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றலாம், அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன். பட் என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் பண்ணின தப்பு எப்படி பண்ணால் கரெக்டாக வருங்கிறத நான் கிளியராக சொல்லி கொடுக்குறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். பட்டு யாரும் ஒரு
10 பேர் பார்க்குறீங்க, ஒரு 2 பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நல்லது தானே. என்ன மாதிரி தெரியாமல் எவ்வளோ பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கல்லில் போட்டு அதுக்கப்புறம் நெய் தான் நான் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். 2 சைடும் அப்பப்போ அப்படி இப்படி திருப்பி பிடிங்க. ஏன்னா ஏற்கனவே உள்ளே வந்து நம்ம வச்ச ஸ்டஃபிங் வந்து வெந்தது தான். மேலே வைக்கிற மாவுமே வந்து ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால அதுவுமே சீக்கிரம் வெந்துடும். ஸோ ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, டக்கு டக்குன்னு கருகிற மாதிரி ஆகிடும். அப்படி இப்படி திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான போலி ரெடி ஆகிடும். எவ்வளோ செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தீபாவளியோட கம்பேர் பண்ணும்போது இப்போ நான் ரொம்பவே தேறி இருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். எங்கள் மாமாவுக்கும் கொடுத்தேன். எங்கள் மாமாவுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். டேஸ்ட்டு வந்து நான் செஞ்சேங்கிறதுக்காக சொல்ல, உண்மையாக செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.